முதல்வரை காவல்துறையினர் மதிப்பதில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவரும் கூச்சமே இல்லாமல் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். சவுக்கு மீடியா இத்தகைய துன்புறுத்தல்களில் எத்தகைய கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். இந்த அஜித் குமாரின் கொலை தொடர்பாக பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. அந்த கேள்விகளுக்கு அரசு தரப்பில் ஒரு பதில் கூட இல்லை. ஸ்பெஷல் டீம் அஜித் குமாரை பிக்கப் பண்ணி விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது ஸ்பெஷல் டீமுக்கு இந்த பணியை உத்தரவிட்டது யார் என்ற கேள்வியை நீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக எழுப்புகிறது. அஜித் குமார் செத்து போயிட்டதுனால தான் இந்த விஷயம் வெளியில் வந்துச்சு. அஜித் குமார் சாகவில்லை என்றால் இந்த விஷயம் கடைசி வரை வெளியே வந்திருக்காது என்று சொன்னார்கள். விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால் சிசிடிவிக்கு கீழே வச்சு மிதிச்சிருக்காங்க அந்த கான்ஸ்டபிள்ஸ். இதே போல ஒவ்வொரு முறையும் அக்யூஸ்டை பிடிச்சி கையை காலை உடைக்கிறது எங்கே போய் முடியும்ட்டு நான் எதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தேனோ அதுதான் அஜித் குமார் விவகாரத்தில் நடந்திருக்கிறது. அவன் நகை திருடானா இல்லையான்றது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. கூட்டிட்டு போய் அடிச்சே கொண்டுட்டாங்க அவனை. இப்படித்தான் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது.